Welcome students. In last chapter we have seen scope rules and recursive function, right? And there is one more concept we have to see, scope resolution operator. Scope resolution operatorங்கிறது எப்படி இருக்கும்னா 4 டாட் இந்த மாதிரி இருக்கும். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நம்ம ஸ்கோப் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபைல் ஸ்கோப் தட் இஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் மேலே டிக்ளேர் பண்ணி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து குளோபல் வேரியபிள் ஆர் ஃபைல் ஸ்கோப்னு கொடுப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ஒரு வேரியபிள் அதே நேமில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். இப்போ இந்த மாதிரி சேம் ஒரே அதாவது நேமில் வேறு ஸ்கோப்பில் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ இந்த குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிளை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் எக்ஸ் யூஸ்டு ஹியர், just simply use the variable x. இதே இங்கே இருக்கிற எக்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா I have to prefix with scope resolution operator. ஸோ scope resolution operator உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரே நேமில் டிஃப்ரெண்ட் ஸ்கோப்பில் நம்ம குளோபல் ஸ்கோப்லேயே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வேறு ஸ்கோப்லேயே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோங்கிறப்போ அந்த குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்கோப் ஆப்ரேட்டர். It is used to access a global variable when there is a local variable with the same name. So it reveals the hidden scope of a variable. இப்போ இங்கே இருக்கிறப்போ இந்த ஸ்கோப் ஹிடன் தானே, it reveals the hidden scope. ரிவீல்னா தெரியப்படுத்துறது, வெளிப்படுத்துறது. reveals the hidden scope of a variable. Okay students, and now we shall see that built-in function. built-in function என்ன, ஆல்ரெடி கிரியேட்டட் ஃபங்க்ஷன். ஸோ உங்களோட ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கும், ஹேஷ் இன்க்ளூட் iostream.h. அந்த .h iostream.h நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, iostream தான் யூஸ் பண்ணுறீங்க. iostreamங்கிறது என்னது, இட் இஸ் அ ஃபைல், ஹெட்டர் ஃபைல், அதனால தான் அது .h கொடுப்போம். பட் DEVC++ல் நம்ம அந்த .h கொடுக்கறது கிடையாது. அந்த iostream.hல என்ன இருக்கும்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட definitions, that is already create பண்ணப்போ in cout ஒர்க் ஆகணும்னா அது கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் ஃபுல் பார்ட்டு அதுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி built-in function or library function already created and compiled functions. They are stored in special file called header files or library files னு சொல்லுவோம். So what is a header file? They provide function prototype and definition for library function. Already கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷன்ஸோட அந்த ஹெட்டர் லைன் டிக்ளரேஷனும் ஃபுல் பார்ட் டெஃபினிஷன்ஸும் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும். டேட்டா டைப் அண்ட் கான்ஸ்டன்ட் யூஸ்டு வித் த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் இன் தெம். அதுக்குள்ளேயே டேட்டா டைப்பு தென் இது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஏ ஹெட்டர் ஃபைல் இஸ் ஐடென்டிஃபைட் பை த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கும், .h இருக்கும். A single header file may contain multiple built-in functions. So this paragraph contains the answer for the question, what is a header file? Header fileங்கிறது ஒரு பேக் மாதிரி, அதுக்குள்ளே நிறைய ரெடிமேடு ட்ரெஸ் இருக்குது அப்படிங்க வச்சுக்கோங்க. அதே போல் header file contains the built-in or already created library functions definition, prototype and function definitions. அது இதுனா போதும். It is identified by a .h extension. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த stdio.h அது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல். அதே மாதிரி இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராமில் iostream பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ஹெட்டர் ஃபைல். அதுக்குள்ளே இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சில ஹெட்டர் ஃபைல்ஸும் அதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த stdio.hக்குள்ளே வர ஃபங்க்ஷன்ஸ் இந்த நாலும் get care, put care, getters, putters. யூஸ்வலாக நம்ம cin cout யூஸ் பண்ணி இன்புட் அவுட்புட் வாங்குவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கேரக்டர் இன்புட் வாங்கணுன்னா கெட் கேருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஒரே ஒரு கேரக்டர் அவுட்புட் கொடுக்கணுன்னா புட் கேர், coutக்கு பதிலாக புட் கேர் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், டைப் கேரக்டர் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு கேரக்டர் சிஹெச் வேரியபிள் இங்கே டிக்ளேரும் பண்ணுறோம். அதே டைமில் கெட் கேர் சிஹெச் ஈக்குவல் டு கெட் கேர் அப்படின்னா ஒரு கேரக்டர் இன்புட் வாங்குன்னு அர்த்தம். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதில் அசைன் பண்ணிக்கும். அதே போல் அதை டிஸ்பிளே பண்ணோன்னா புட் கேர் ப்ராக்கெட்டில் சிஹெச் கொடுத்தா போதும்.
புட்கேருக்குள்ளே என்ன கொடுக்கணும், எந்த கேரக்டர் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த கேரக்டர் வேரியபிள் நேம். அதே இன்புட் வாங்குறப்ப இப்படி கொடுக்கணும். எந்த கேரக்டரில் இன்புட் வாங்கணுமோ அதில் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப்னு இப்படி கொடுக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் அ சிங்கிள் கேரக்டர் யூ கேன் யூஸ் கெட் கேர் ஃபங்க்ஷன். இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே a சிங்கிள் கேரக்டர் யூ கேன் யூஸ் புட் கேர் ஃபங்க்ஷன். அதே போல் தான் கெட்டர்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கணும்னா, புட்டர்ஸுங்கிறதுனா ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் கொடுக்கணும்னா, சிஇன் சி அவுட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பாருங்கள், இப்போ சிஇன் இங்கே வந்து என்டர் ஸ்ட்ரிங்னு கொடுத்து நான் இன்புட்டு வந்து சிஇன்க்கு பதிலாக கெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், புட்டஸ் எஸ்டிஆர், புட்டஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் கெட் த ஸ்ட்ரிங் இன்ட்டு எஸ்டிஆர். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அதே அவுட்புட்டு யூ என்டர்ட், எஸ்டிஆரில் என்ன இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதே நீங்கள் சிஇன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறத எடுத்துக்காது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அதுக்காக தான் நம்ம கெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கெட்டர்ஸ்க்கு பதிலாக சிஇன் எஸ்டிஆர், யூஸ்வலி சிஇன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கினோம்னா நம்ம கொடுக்குற இன்புட்டில் ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஜஸ்ட் ஸ்பேஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அது ஒமிட் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டர்ஸ் எஸ்டிஆர். Similarly, display பண்ணுறதுக்கு putters str. Okay students. Then next header file ctype.h. ctype.hல என்னென்ன functions இருக்குன்னா நிறைய functions இருக்குது. is al num, அதாவது ஒரு கேரக்டர் எப்படின்லாம் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு is alpha, then is digit, is lower case லெட்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். then is upper, to upper convert பண்ணுறது to upper, to lower வருமே, to upper, to lower. ஸோ 7 functions கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் நிறைய இருக்குது, பட் உங்களுக்கு புக்கில் 7 functions கொடுத்துருக்காங்க. we shall see one by one. so what are the 7 functions available in ctype.h? ஒரு நம்ம வாங்குற இன்புட் கேரக்டர் ஆல்ஃபாபெட் அல்லது நம்பரான்னு செக் பண்ணணும்னா is al num அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அவுட்புட் 1ன்னு கொடுக்கும், இல்லைன்னா 0ன்னு கொடுக்கும். இட் இஸ் யூஸ் டு செக் வெதர் த கேரக்டர் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் ஆர் நாட். இட் ரிட்டர்ன்ஸ் நான் ஜீரோ வேல்யூ இஃப் இட் இஸ் அ டிஜிட் ஆர் அ லெட்டர் ஆர் எல்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. ஆல்ஃபபெட்டோ நியூமரிக்காக இருந்ததுன்னா ஒரு வேல்யூ கொடுக்கும், இல்லைன்னா 0ங்கிற வேல்யூ கொடுக்கும். எப்படி யூஸ் பண்ணோன்னா is al num இதுதான் அதனோட ஃபார்ம். கேரக்டர் சி என்ன கேரக்டர் செக் பண்ணுமோ அது ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இட் ரிட்டர்னிங் இன்டீஜர் வேல்யூ, தட்ஸ் வை இட் இஸ் கிவன் இன்ட். பாருங்கள், இன்ட் ஆர் is al num 5, இது வந்து ஒரு கேரக்டர், நம்பர் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா கேரக்டர், இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட். அப்போ ஆரில் என்ன ஸ்டோர் ஆகும், 0. அதே போல் இங்கேயும் 0. இங்கே என்ன ஸ்டோர் ஆகும், is al num, அவுட்புட் என்ன வருது பாருங்கள் 0. என்னில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அந்த இங்கே ஆக்சுவலி சி வராது, இங்கே என் வரணும். உங்கள் புக்கில் தப்பாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் என். இப்போ என்னில் என்ன அவுட்புட் இருக்குது, வேல்யூ இருக்குது 0 டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி வர ஆன்சரை நம்ம என்னில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் அப் வெதர் அ கேரக்டர் இஸ் alphabet or number you have to use is al num. Then if you want to check up whether the character is alphabet alone you have to use is alpha. பாருங்க, is alpha bracketல 3 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், 0 வரும். அதுவே இங்கே is the character is alphabet, yes it gives 1. Similarly, if you want to check up whether the given character is number you have to use is digit. பாருங்க, is digit ch ன்னு கொடுக்குறோம். என்டர் கேரக்டர் 3ன்னு கொடுக்குறீங்க, அப்போ 3 வந்து 1ன்னு வரும். அதே ஏன்னு கொடுத்தா அவுட்புட் என்ன வரும், 0 வரும். ஸோ ஒரு நம்ம வாங்குகிற இன்புட்டு டிஜிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் டிஜிட் ப்ராக்கெட்டில் அந்த கேரக்டர் எதை செக் பண்ணமோ அது ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம். அதே போல் லோயர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் லோயர் ப்ராக்கெட்டில் அந்த கேரக்டர் கொடுக்கணும். அப்பர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணோன்னா is upperன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அது கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன வரும், வேல்யூ ஆன்சர் 1 வரும். அதே இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 0.
அதே இங்கே ஈஸ் லோயர்னு கொடுத்தா ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். Then if you want to convert lower case to upper case, you have to use 2 upper. அதே மாதிரி upper case to lower case யூஸ் பண்ணால் 2 lower. எப்படி யூஸ் பண்ணுன்னு பாருங்கள். 2 upper அந்த கேரக்டர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ சியில் என்ன இருக்கும்? அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணால் லெட்டர் இருக்கும். இல்லைன்னா டைரெக்டாக இப்படி டிஸ்பிளே பண்ணலாம். 2 upper ஆஃப் பி, ஸ்மால் பி கொடுக்கணும். பி இட் செல்ஃப் தான் வரும். பிஏ அப்பர் லெட்டர் தான், அப்பர் கேஸ் தான். அதையும் அப்பராக கன்வெர்ட் பண்ண சொன்னாலும் என்ன ஒரு ஆன்சர்? பி தான் வரும். சிமிலர்லி லோயராக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ப்ராக்கெட்டில் அது கன்வெர்ட் பண்ணுறது கொடுக்கணும். லோயர் கேஸே நீங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஆன்சராக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 7 functions. What are the 7 functions? We have seen is alnum, is alpha, is digit, is lower, is upper, 2 lower, 2 upper. இந்த 7 ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் என்ன ஹெடர் ஃபைல் கொடுக்கணும்? ctype.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணோன்னா string.h இட்ஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் சி ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் இந்த லைப்ரரி ஃபைலை. ஸோ காமனாக ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாமோ அதனோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அதனால் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு கொடுக்கணும். இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில்னா strcpy ஸ்ட்ரிங் காப்பி, ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங் காப்பி பண்ணுறதுக்கு ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. strcpy டார்கெட் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சோர்ஸ் ஸ்ட்ரிங், அதாவது எதில் இருந்து காப்பி பண்ணணுமோ அது செகண்டாக கொடுக்கணும், அதுதான் சோர்ஸ் ஸ்ட்ரிங். எங்கே காப்பி பண்ணணுமோ அதான் டார்கெட் ஸ்ட்ரிங். அதுக்கு strcpy பாருங்கள். இப்போ சோர்ஸில் வந்து கேரக்டர் சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்கில் இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். தென் டார்கெட் சைஸு வேணும்னா கொடுத்துக்கலாம், டார்கெட்னு இருக்குது. நவ் ஸ்ட்ரிங் சோர்ஸ் பிஃபோர் காப்பீடு இது இருக்குது, ஆஃப்டர் காப்பீடு டார்கெட்டில் இது இருக்குது, பிஃபோர் காப்பீடு. இப்போ என்ன பண்ணுறது? சோர்ஸில் இருக்கிறத டார்கெட்டில் காப்பி பண்ணோன்னா ஐ ஹாவ் டு யூஸ் லைக் தட் strcpy சோர்ஸ் டார்கெட். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணால் காப்பி பண்ணது இருக்கும். ஃபஸ்ட்டு சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, டார்கெட்டில் டார்கெட்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? சோர்ஸில் இருக்கிறத டார்கெட்டில் காப்பி பண்ணிவிட்டு டார்கெட்டை டிஸ்பிளே பண்ணால் டார்கெட்டில் என்ன இருக்கும்? ஏற்கனவே டார்கெட்டுங்கிற வேர்டு இருந்தது, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற வேர்டு வரும். ஸோ strcpy இஸ் யூஸ் டு காப்பி ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர் ஸ்ட்ரிங் ஆர் சோர்ஸ் ஸ்ட்ரிங் டு டார்கெட் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோன்னா strlen. இட் இஸ் அ நல் டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் as its argument and returns its length. அந்த லென்த்து கவுண்ட் பண்ணுறப்போ இந்த நல் கேரக்டர் அது எப்போவுமே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட எண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணுறப்போ \0ங்கிற கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். அதுதான் நல் கேரக்டர் அப்படிங்கிறோம். அதை கவுண்டிங்க்கு எடுத்துக்காது, அது தவிர எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணும் strlen. பாருங்கள், இப்போது கேரக்டர் சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் strlen ஆஃப் சோர்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு இதை கவுண்ட் பண்ணி அந்த லென்த்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இது எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் strcmp எதுக்குன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. ரெண்டு இது கம்பேர் பண்ணி ரெண்டு சேமாக இருந்தால் கம்பேர் பண்ணுற ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். சேமாக இருந்தால் 0 டிஸ்பிளே பண்ணும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது என்ன பண்ணால் ஆஸ்கி வேல்யூ, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. அப்போ அந்த ஆஸ்கி வேல்யூவோட டிஃப்ரென்ஸை ஆன்சராக கொடுக்கும். இப்போ வந்து இங்கே string 1 இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, இது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குன்னா ஸ்மால் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூ ஹையாக இருக்கும். அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவில் வரும். இதே இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு இங்கே ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் இருந்து அடுத்த ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூ லெஸ்ஸர் தென் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூ வரும். தட் இஸ் வாட் கிவன் ஹியர். எப்போவுமே கம்பேர் பண்ணுறப்போ அது என்ன பண்ணுன்னா ஆஸ்கி வேல்யூவை கம்பேர் பண்ணும். சி தட். இப்போ இங்கே கம்ப்யூட்டர்னு இருக்குது, string 2ல் சயின்ஸ்னு இருக்குது. string 1 string 2 கம்பேர் பண்ணி சொல்கிறோம்.
If the result is 0, they are equal. Less than 0 இருந்தால் they are not equalங்கிற மெசேஜ் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு less than 0 இருந்தால் என்ன வரும்னா பாருங்கள் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எஸ்டிஆர்சிபிவை இதுக்கு காப்பி பண்ணுறதுக்கு, எஸ்டிஆர்சிஎம்பி கம்பேர் பண்ணுறதுக்கு, இங்கே எஸ்டிஆர்சிஎம்பின்னு வரும், புக்கில் மாற்றிக்கோங்க, மிஸ்டேக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்டிஆர் கேட் அப்படின்னா கான்கேட். கான்கேட்னா ஜாயினிங், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங் கூட அட்டாச் பண்ணுறது, அதுதான் எஸ்டிஆர் கேட். இட் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட், டார்கெட் அண்ட் சோர்ஸ். This function appends the copy of the character string pointed by the source to the end of the string pointed by the target. Target கூட சோர்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ணிடும். ஸோ இது எக்ஸாம்பிள் இப்படி தான் எழுதணும். எதில் அட்டாச் பண்ணுமோ அது ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எங்கேருந்து அட்டாச் பண்ணுமோ அது செகண்ட் கொடுக்கணும், அதுதான் சோர்ஸ். நோ சி ஹியர் டார்கெட்டில் லேர்னிங் C++ இஸ் ஃபைன்னு இருக்குது, சோர்ஸில் ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸை தூக்கி டார்கெட்டில் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டார்கெட்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும் ஃபுல் ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எஸ்டிஆர் கேட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டில் இருக்கிறத ஃபஸ்ட் கூட அட்டாச் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாச் பண்ண ஸ்ட்ரிங் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு எஸ்டிஆர் அப்பர் அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணோம், அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு இங்கே எஸ்டிஆர் யூபிஆர்னு வரணும், மாற்றிக்கோங்க, மிஸ்டேக் இருக்குது. சி திஸ் எஸ்டிஆர் யூபிஆர் எஸ்டிஆர்1. எஸ்டிஆர்1 வந்து என்ன இருக்குது, லோயர் கேஸில் நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறப்போ எஸ்டிஆர் அப்பர்னு கொடுத்துருக்கோமா, ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அதே போல் தான் எஸ்டிஆர் லோயர் என்ன பண்ணும், அப்பர் ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ் லெட்டர்ஸை லோயர் கேஸ் லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போது சி திஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கோம், கன்வெர்ட் பண்ணுறது எஸ்டிஆர் எல்டபிள்யூஆர் எஸ்டிஆர்1. எஸ்டிஆர்1ல் ஸ்டோர் பண்ணுறத கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது பாருங்கள், எஸ்டிஆர்டபிள்யூஎல்டபிள்யூஆர் கன்வெர்டட் சோர்ஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்1 இன்டு லோயர் கேஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த நம்ம 6 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஸ்ட்ரிங் டாட் ஹெச்சில் இருக்கக்கூடியது எஸ்டிஆர், ஃபஸ்ட் ஒன் சிபிஒய், எஸ்டிஆர் சிஎம்பி கம்பேர், எஸ்டிஆர் கேட் ஜாயின் பண்ணுறது, எஸ்டிஆர் யூபிஆர், எஸ்டிஆர் எல்டபிள்யூஆர், எஸ்டிஆர் லென் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது. 6 ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம், 6 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். நீங்கள் மேக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அது மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோன்னா math.hங்கிற ஹெட்டர் ஃபைல். இப்போ இங்கே எப்படி ஸ்ட்ரிங் டாட் ஹெச் கொடுத்தோம், அதே போல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் math.h. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்போ காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது, அதனோட காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், காஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தா அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும், அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதே போல் சைன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. தென் எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா எஸ்கியூஆர்டிங்கிற ஃபங்க்ஷன். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும், ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கணும். பாருங்கள் 625ன்னு ஒரு வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம், அதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ்னு கொடுக்கணும். ஆன்சரை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இல்லைன்னா இங்கேயே நீங்கள் டைரெக்டாக எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா அந்த ஆன்சர் வந்துடும். தென் சிமிலர்லி சைன் ஃபங்க்ஷன், சைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. பிஓடபிள்யூ ஃபங்க்ஷன் எதுக்குன்னா பவர் வேல்யூ, ஸ்கொயர் பவர் க்யூப் அந்த மாதிரி பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பிஓடபிள்யூ ஃபங்க்ஷன். அதுக்கு 2 வேல்யூ கொடுக்கணும், ஒன்று பேஸ் வேல்யூ, ஒன்று பவர் வேல்யூ, எக்ஸ்பனண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் பேஸ் 5 எக்ஸ்பனண்ட் 4னு வச்சுட்டா 5/4 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும், பிஓடபிள்யூ ஆஃப் பேஸ் கமா. இங்கே நீங்கள் 5,4னு கொடுக்கலாம், ஜஸ்ட் வேரியபிளும் சப்ஸ்டியூட் பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Okay students, have you understood? So mathematical functions sin, cos, POW, SQRT, these and all can be used, and if you want to use those functions you have to include math.h. Just go through all the examples so that you will understand better. I hope you have
You have understood this lesson much more better. Now we shall see the 2 mark questions. Try to write down the program, otherwise I will send you that program PDF. Which of the following header file defines standard input output definition? Standard input output predefined definitions stdio.h with the answer. Then alphanumeric or not is alnum. Which function begins program execution? Main. Which of the following is with a return value and without any argument? Return value and without any argument. Argument இல்லாதது இதுதான். அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஒன். விச் இஸ் அ ரிட்டர்ன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இதில் ரிட்டர்ன் டைப்பே கொடுக்கல அப்படின்னா இன்ட். ஸ்கோப் ஆப்ரேட்டர் 4 டாட். Only this. D, option D. Okay students, best of luck.